வணக்கம். மாநகராட்சி நகராட்சிகளில் தனியார் குப்பை எடுப்பதில் பல கோடி ரூபாய் ஊழல். தமிழகத்தில் உள்ள பல நகராட்சி மாநகராட்சிகளில் அமைச்சரின் பெயரை வைத்து பல ஒப்பந்ததாரர்கள் அமைச்சரின் உறவினர் என்று கூறி சேலம் மாநகராட்சி, தஞ்சை மாநகராட்சி, வெள்ளக்கோயில், நரசிங்கபுரம், ராசிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சி நகராட்சிகளில் எஸ்ஆர் என்டர்பிரைசஸ் மற்றும் முகவரியே இல்லாத போலி நிறுவனங்களின் பெயரில் குப்பைகளை எடை போட்டு அந்த குப்பைகளுக்கு பதிலாக பாறாங்கல், கூழாங்கல்லை குப்பை எடைக்காக கணக்கை காட்டுவதும், தூய்மை பணியாளர்களில் 30 பேரை வைத்து 100 பணியாளர்களை வைத்து கணக்கை காட்டி போலியான கணக்குகளை எழுதி மக்கள் பிரதிநிதிகளின் நாவில் தேனை தடவி பல கோடிகளை குப்பை எடுப்பதாக கணக்கில் காட்டி அமைச்சரின் உறவினர் என்ற பெயரில் சேலம், தஞ்சை மண்டலங்களில் டிரான்ஸ்பர் விவகாரங்களிலும் பேரம் பேசி நகராட்சி நிர்வாகத்தை சீரழித்து மக்களின் வரிப்பணங்களை ஏப்பமிட்டு அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு இந்த ஊழல் பேர்வழிகளை வழிவிடுகின்றனர். தமிழகத்தில் உள்ள பல நகராட்சிகளில், குறிப்பாக திருவேற்காடு நகராட்சியில் மாதம் 1 கோடிக்கும் மேல் சுகாதாரத்துறையில் ஊழல் நடக்கிறது. ஒரு நாள் கூட சிவராசு கண்டுகொள்வதே இல்லை. காரணம், டிஎம்ஏ சிவராசு மேலிடத்தில் உள்ள ஒருவருடன் கூட்டு சேர்ந்து புதிய பேருந்து நிலையங்கள் வரும் இடங்களின் சுற்று வட்டாரத்தில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் கனஜோராக நடத்தப்படுவதாக மல்லிக்கு புகழ்பெற்ற மண்டல ஆர்டிஎம்ஏவும் ஆர்இயும் தரும் அதிர்ச்சி தகவலாகும். பதிபக்தி என்ற சினிமா படத்தில் கொக்கர கொக்கரக்கோ சேவலே, குப்பையை கிளறிவிடும் கோழியே, பொந்திருக்கும் வங்கிலே, 2ம் உண்டு நீ கண்ட பையிலே வாழ்வே என்ற பாடல் வரிகளைத்தான் குப்பை ஊழலை பற்றி பாட தோன்றுகிறது. இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.